நம்ம புயல் காற்று வீசுறத பார்த்துருக்குறோம். அப்படி புயல் காற்று வீசும் பொழுது, மரங்கள் எல்லாம் பயங்கரமா அசைறத பார்க்குறோம். சில மரங்கள் அந்த புயல் காற்று எப்படி வீசுதோ, அதற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கிளைகள அசைச்சு கொள்ளும். ஆனா, சில மரங்கள் அந்த புயல் காற்றுக்கு எதிரா தன்ன திருப்பும்போது, அந்த கிளை முறிக்கப்படுது. இப்படி நம்ம வழியோரங்கள்ல இருக்கிற மரங்கள் விழுந்து போச்சு அப்படின்னா, அன்னைக்கு ஃபுல்லா அந்த மரம் விழுந்தது, அதெல்லாம் பேசு பொருளாகுது. ஆனா, இதே மாதிரி தான் காட்டுகளையும் காற்று, மழை, புயல் எல்லாமே வருது. ஆனா, அதெல்லாம் பேசு பொருள் ஆகுறது இல்ல. ஏன் அப்படின்னா, காட்டுல அடிக்கிற புயலால, அதுல விழுற மரங்களால யாருக்கும் எந்த ஆபத்துமே இல்ல. அதனால எந்த பயனும் இல்ல. ஆனா, வழியோரத்துல இருக்கிற மரத்துல காற்று அடிச்சு, அது முறிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா, அதனால பொதுமக்களுக்கு இடையூறாகுது. அதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையும், நம்ம வழியோரங்கள்ல இருக்கிற மரங்களா தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ, நமக்கு எதிரா எத்தன சூழ்நிலைகள் புயல் போல வந்தாலும், எத்தன சோதனைகள் வந்தாலும், நம்ம அந்த சோதனையில கர்த்தர் எப்படி நம்மள வழி நடத்துறாரோ, அதற்கு நம்மள தாழ்மைப்படுத்தி விட்டு கொடுக்கும்போது, கர்த்தர் நம்மள தூக்கி விடுறதுக்கு தயாரா இருக்கிறார். நம்ம முறிஞ்சு விழ மாட்டோம். பிறருக்கு இடையூறா நம்ம நிக்க மாட்டோம். இதத்தான் பேதுரு சொல்றாரு. "அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளும் தாழ்மையை கற்றுக்கொள்வோமே.